தோழிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வடை செய்ய போகிறோம். வடைக்கு நான் இந்த ஒரு டம்ளரால் உளுந்து ஊற வச்சுருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2.5 மணி நேரத்துக்கிட்ட நான் ஊற வச்சுருக்கேன். இது ரொம்ப தண்ணியை அரைச்சிடாமல் தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கணும். வடை மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 இதோடு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வேணும், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். வடையை தட்டி போட்டு நான் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் காய வச்சுருக்கேன். வடை தட்டி போட்டுடலாம். வடை தட்டுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வடை தட்டி போடும்போதும் தண்ணியில் தொட்டு இது பண்ணோம்னா கையில் ஒட்டாமல் வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. வடையை தட்டி போட்டுடலாம். எல்லாமே தட்டி போட்டாச்சு. நல்லா வேகட்டும். நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வேகட்டும். திருப்பி விட்டுக்கலாம். எல்லா வடையும் நல்லா திருப்பி விட்டாச்சு. நல்லா பொன்னிறமாக வர வேகட்டும். வடையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இப்போ சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு. நல்ல முறுமுறுன்னு டேஸ்டியான வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.